ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 27ஆம் நாள். இன்று கூடாரவல்லி என்று சொல்லுவார்கள். அதாவது இன்றைய பாசுரம், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வழியே தோடே செவிப்புவே பாடகமே என்றனே பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து கொழுந்தவளாய் என்பவாய் என்பது இன்றைய பாசுரம். இந்த பாடலின் பொருள், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை என்றால் கூடாதவை என்று பொருள், தீயவர்களை என்று பொருள். அவர்களை அழித்து விடக்கூடியவர் பகவான். அதே சமயம் தன்னுடைய பக்தர்களை காப்பதில் தவறமாட்டார். தன்னுடைய பக்தர்களிடம் தோற்று போவார். எப்படி எனில், ராம அவதாரம் நமக்கு தெரியும். திரேதா யுகத்தில் நடந்தது. 2 யுகங்களுக்கு முன்னால். நான் இப்போது இருப்பது கலியுகத்தில் நாம் இருக்கிறோம். திரேதா யுகத்தில் நடந்த ஒரு விஷயம், ராமன் அவதாரம். அப்போது ராவணன் சீதை கடத்தி சென்று இலங்கையில் சிறை வைக்கிறான். ராமன் அவரை மீட்க, சீதையை மீட்க இலங்கைக்கு பாலம் அமைத்து அரக்கன் ராவணன் முதலான அரக்கர்களுடன் போர் செய்து சீதையை மீட்டு கொண்டு வருகிறார். அது நமக்கு தெரியும். ராவணனை அழித்து விடுகிறார். அதன் பிறகு அவருடைய தம்பி விபீஷணர் சரணாகதி செய்தார். தன்னுடைய பக்த நாயகரை படியால் அந்த விபீஷணனை எப்படி நீ அன்போடு நடத்தினாய், அந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தாயே, உன்னுடைய சீர்குணம், உன்னுடைய கல்யாண குணத்தை காட்டுகிறது இது. அதுபோல் நீ எதிரிகளை அழிப்பவர், பக்தர்களை காப்பவர். இன்னும் சொன்னால், நரசிம்ம அவதாரம் நமக்கு தெரியும். இரண்யகசிபு உன்னை எதிர்த்தான். அவன் நாமத்தையே, இரண்யகசிபு நாமத்தையே சொல்ல வேண்டும் என்று சொல்லி உன்னை எதிர்த்தான். நீ என்ன செய்தாய் என்றால், அந்த இரண்யகசிபை அழிக்க நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனை அழித்தாய். ஆனால் அதே சமயம் அவருடைய பிள்ளை பிரகலாதனுக்கு என்ன செய்தாய்? அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொன்னான். அந்த பிள்ளை சொன்ன வார்த்தையை காப்பதற்காக நீ தூணிலும் இருந்தாய் துரும்பிலும் இருந்தாய். அந்த பக்தனை காத்தாய். இது உன்னுடைய சீர்குணம், அதாவது கல்யாண குணத்தை காட்டுகிறது. அதுபோல் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி, உன் பெருமைகளை நாம் பாடி பறை கொண்டு ஒலிக்கும் கருவிகளை கொண்டு யான் பெரும் சன்மானம், நாங்கள் பெறுகின்ற சன்மானம், அதாவது உன்னிடத்தில் இருந்து பெறுகின்ற பரிசுகள் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக, உன் அருளினால் கிடைக்கும் பரிசுகள், அதை நாம் சூடினால் நமக்கு பெருமையையும் நன்மையையும் அருளும் தரக்கூடியவை. நிச்சயமாக அந்த பரிசு இந்த நாடு புகழ் என்பது சந்தேகமே இல்லை என்று அந்த பெண்கள் கூறுகிறார்கள். உடனே கிருஷ்ணர், நீங்கள் எப்படி நான் கொடுக்கிற பரிசு நாடு புகழும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்க, அப்போது கிருஷ்ணர் சொல்லுகிறார், திரேதா யுகம், அதாவது 2 யுகம் முன்னாடி நடந்தது, லட்சக்கணக்கான ஆண்டுகள் முன்பு நடந்தது. ராம அவதாரம். இலங்கையிலிருந்து சீதை மீட்டு அயோத்திக்கு வருகிறார். அயோத்திக்கு பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு அனைவருக்கும் பரிசுகள் கொடுக்கிறார் ராமன். அப்போது விபீஷணனுக்கு ஒரு பரிசு கொடுக்கிறார், மிக சிறந்த பரிசு. தன்னுடைய குலதெய்வமான அந்த ரங்கநாத பெருமாள், நம் பெருமாளையே கொடுத்து விடுகிறார் ராமர். அது எப்பேற்பட்ட பரிசு! எத்தனையோ யுகங்கள், 2 யுகம் முன்னாடி கொடுத்த பரிசு. இன்றளவு மக்கள் அந்த பரிசை பாராட்டுகிறார்கள். இந்த பரிசு விபீஷணனுக்கு ராமர் கொடுத்த பரிசு என்று. அப்படியானால் நீ கொடுத்த பரிசு இந்த நாடு புகழும் என்பதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? அந்த மாதிரி பரிசுகளை நீ கொடுக்கக்கூடியவன் என்று அந்த பெண்கள் கூறுகிறார்கள். சரி, என்ன வேண்டும் என்று கேளுங்கள் என்று கேட்க, அவர்கள் 5 ஆபரணங்கள் கேட்கிறார்கள். என்னென்ன ஆபரணங்கள்? சூடகமே தோல் வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்று. சூடகம் என்பது கையில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். சூடகமே. தோல் வழி என்பது தோளில் அணியக்கூடியது. தோடே செவிப்பு என்பது காதுகளில் அணியக்கூடியது. செவிப்பு என்பது காதின் மேல் அணியக்கூடியது. பாடகம் என்பது காலில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். இந்த ஆபரணங்கள் எல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள்.
சூடகமே தோல்வழியே தோடியே சிரிப்புவே பாடகமே என்று அணைய பலவித அணிகலன்கள் நான் அணிவோம். அன்றைய தினம் அணிந்து கொண்டு நாங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்போம். ஆடை உடுப்போம், அதன் பின்னே பாசோறு. நாங்கள் நல்ல ஆடைகளை பட்டாடைகளை தான் நாங்கள் அணிந்து கொண்டு பால் சோறு சாப்பிடுவோம். பால் சோறு அன்றைய தினம் சாப்பிடுவோம். அதாவது அக்கார அடிசல் என்பது மிகவும் பிரசித்தி. அந்த பால் சோறு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த பால் சோறில் மூட நெய் பெய்து, நெய் எல்லாம் போட்டு நெய் எல்லாம் பரவி மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நெய்யும் பாலும் சர்க்கரையும் கலந்த சோறு அது அக்கார அடிசல் என்று சொல்வார்கள். விரல் இடுக்கின் மூலம் வழிந்து முழங்கை வழியாக சொரியும்படி இருக்க மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தோலை என்பாவா என்பது இன்றைய பாசனம். அதாவது கூடியிருந்து குளிந்தோலை என்பாவா என்பது அந்த பிரசாதம், நீ கொடுக்கக்கூடிய பிரசாதம் எப்படி நாங்கள் கூடியிருந்து மகிழ்வோம் என்றால், உன்னையும் நப்பின்னையும் உட்கார வைத்து நாங்கள் சுற்றிலும் உட்கார்ந்து உன்னோடு சேர்ந்து அந்த பிரசாதத்தை நாங்கள் உண்டு மகிழ்ந்து நாங்கள் மிகவும் இந்த நோன்பை சிறப்புற கொண்டாடுவோம் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறார். அதாவது இந்த தினம் அக்கார அடிசல், பால் சர்க்கரை நெய் எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு உணவு மிகவும் சுவையாக இருக்கும். இது அனைத்து பெருமாள் கோயில்களில் அன்றைக்கு அதுதான் பிரசாதமாக இருக்கும். எல்லா பெருமாள் கோயில்களிலும் அக்கார அடிசல் மிகவும் பிரசித்தி. பால் உண்ணோம் என்று சொன்ன பெண்கள் இப்போது கண்ணின் தரிசனம் கிடைத்த சந்தோஷத்தில் என்ன செய்கிறார்கள்? இந்த உணவை எல்லாம் சாப்பிடுகிறார்கள். இது பாசோறு என்று சொல்லும் போது என்ன தெரிகிறது என்றால், இந்த பெண்களுக்கு திருப்பார்கடல், அந்த திருப்பார்கடலில் உன் தரிசனம் கிடைத்தது போல் நாங்கள் உணர்கிறோம் என்று இந்த பெண்கள் சொல்லுகிறார்கள். மேலும் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சுகத்தை நீ நித்தியம் தர வேண்டும் என்று அந்த பகவானை வேண்டிக் கொள்கிறார்கள். இதுதான் இன்றைய பாசுரம். மங்கள அனுபவம்.